ஹே guys, வெல்கம் டு ஆல்வுட் ரிவ்யூ. இன்னைக்கு தரமான சினிமா அப்டேட்ஸோட உங்களுக்கு பார்க்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேயன் படத்துல வந்து தான் அப்டேட் பண்ண போறேன். சேயன் புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். அதாவது ஒரு காட்டுக்குள்ள வந்து பாறங்கள் மேல நின்று போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். சிவகுமார் முருகேசன் அவர் இயக்கத்துல சிவகார்த்திக் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து மதுரையில விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. முதற்கட்ட படப்பிடிப்பு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து ஒரு மிக தீவிரமா போயிட்டு இருக்கு சொல்லப்படுது. இந்த படம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் காத்திருப்பீங்கன்னு தெரியும். நானும் அந்த படத்துக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். செகண்ட் அப்டேட் என்ன கேட்டீங்கன்னா, நெல்சனை அணுகிய சூர்யா தரப்பு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் சூர்யா வந்து கருப்பு படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படம் வந்து வர இருக்குது பெரிய எதிர்பார்ப்போட. இதுக்கப்புறம் வந்து ஜித்து மாதவன் வந்து சூர்யா சாரோட 47வது படத்தை வந்து இயக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யாவோட 48வது படத்தை வந்து காசே ஞானவேல் அவர் வந்து டைரக்ஷன் பண்றாரு. இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் மேட்டர் இல்ல. சூர்யா சாரோட 50வது படத்தை வந்து யார் பண்ண போறா அப்படிங்கறத இங்க விஷயமா போயிட்டு இருக்கு. இது வந்து சமீபத்துல தெலுங்கு இயக்குனர் அனில் டைரக்டர் வந்து இந்த படத்தை இயக்குறாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அது வந்து ஒரு பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு. இந்நிலையில வந்து சூர்யா தரப்புல இருந்து வந்து நெல்சனை வந்து அணுகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சூர்யா சாரோட 50வது படத்தை வந்து நெல்சன் அவர்கள் இயக்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிருக்குன்னு நெட்டிசன்ஸ் சொல்றாங்க. ஆனா நெல்சன் அவருக்கு வந்து செம்ம பிஸியான ஒரு ஷெடியூலோட போயிட்டு இருக்காரு. அவரோட ஜெயிலர் 2 படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து போயிட்டு இருக்கு இப்ப. அதுக்கப்புறம் ரஜினி கமல் ரெண்டு வச்சு ஒரு படத்தை பண்ண போறாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நெல்சனுக்கு வந்து தெலுங்கு படத்துல ஒன்னுல கமிட்மெண்ட் ஆயிருக்கு. ஜூனியர் என்டிஆர் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சூர்யா சாரோட 50வது படம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவெடுப்பாருன்னு சொல்லப்படுது. மூணாவது அப்டேட் என்ன கேட்டீங்கன்னா, தலைவர் தம்பி தலைமையில் பார்ட் 2. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட். இதை தொடர்ந்து வந்து இந்த படத்தை வந்து பார்ட் 2 வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து 100வது படமா எடுக்கிறாங்க. ஜீவா நடிப்புல வந்து இந்த படம் வரப்போகுது. இது வந்து ஜீவா சாருக்கு வந்து மிகப்பெரிய கம்பேக் படமா இருக்குமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது அப்டேட் என்ன கேட்டீங்கன்னா, சங்கரை கைவிட்ட முன்னணி ஹீரோக்கள். அது என்ன கேட்டீங்கன்னா, இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் பாத்தீங்கன்னா பிளாப் படமா அமைஞ்சு அவருக்கு. இதுக்கப்புறம் வேல்பாடி அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி நாவல் படத்தை வந்து இயக்க திட்டமிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் முன்னணி நட்சத்திரங்கள் வந்து கால்ஷீட் கேட்டிருக்காரு. ஆனா யாருமே முன்னும் வரல. இதனால அப்செட் ஆன சங்கர் சார் வந்து வேல்பாடி படத்தை வந்து கிடப்பில போட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லர் படத்தை வந்து எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காரு. 2 யங் ஹீரோஸை வச்சு எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அஞ்சாவது அப்டேட் என்ன கேட்டீங்கன்னா, லாபத்தில் பங்கு. தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து பிக்ஸ்டா ஒரு வருமானத்தை வந்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது 20 கோடினா 20 கோடி தான். படம் பிளாப் ஆனாலும் அந்த 20 கோடி தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஒரு நாள். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, படம் வந்து ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கூட்டி தரப்படும். ஒருவேளை பிளாப் ஆச்சுன்னா அவங்க கம்மியா வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு விறுவிறுப்பான செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா, சக்திய ஜோதி பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து விக்ரம் சாரை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. அதுல வந்து லாபத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் அக்செப்ட் பண்ணிருக்காரு சொல்லப்படுது. அதை ஏத்துக்கிட்டாரு அவரு. அதாவது என்ன பண்ணீங்கன்னா, ஒரு 18 கோடி சம்பளத்துல பாதி வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்க அட்வான்ஸா. அதுக்கப்புறம் இந்த படத்தோட வசூல் ரீதியாகவும் ஓடிடி உரிமையை அடிப்படையை வச்சு மீ சம்பளத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவ்வளவுதாங்க. சினிமா பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கோபிநாத். தேங்க்யூ கைஸ்.